மரியே வாழ்க. நாம் இன்று பரலோக அன்னையின் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே அன்னையை பற்றி எவ்வளவோ பேசியிருக்கிறார்கள், பேசிவிட்டு எழுதியிருக்கிறார்கள். நான் இன்று புதிதாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகத்திலேயே சிறந்த டாக்டர், சிறந்த டீச்சர் யார் என்று கேட்டால் நான் தாய் என்றுதான் சொல்லுவேன். ஒரு உலகத்திலே முதலிலே ஒரு சிரிப்பதற்கும் அழுவதற்கும் கோபப்படுவதற்கும் எப்படி முகங்களையும் பாவனைகளையும் செய்ய வேண்டும் என்பதை முதலிலே கற்றுக் கொடுப்பதில் தாய் தான். ये दुनिया में बेस्ट टीचर एंड डॉक्टर एंड जिंदगी का पहले एजुकेशन सब सीखने वाला मदर. நான் தாய் என்றுதான் சொல்லுவேன். இந்த அன்னை தான் முதலிலே ஒரு வாழ்க்கை கல்வியை, மனித வாழ்க்கை கல்வியை கற்றுக் கொடுக்கிறார். எப்படி பயணம் செய்வது இந்த வாழ்விலே, இந்த உலகத்திலே எப்படி ஒரு உயர்ந்த இடத்தை எட்டி பிடிப்பது என்பதையும் அவள் தான் சொல்லிக் கொடுக்கிறாள். ஒரு குழந்தைக்கு பேச வராது, ஆனால் அந்த குழந்தைக்கு என்ன ஒரு ஆயிருக்கிறது, என்ன கொடுக்க வேண்டும் என்பது அந்த அன்னைக்கு தான் தெரிகிறது. அப்படி என்றால் அந்த அன்னைக்கும் அந்த குழந்தைக்கும் எவ்வளவு உறவுகள் இருக்கின்றன, தொடர்புகள் இருக்கின்றன என்று பார்ப்போம். விறகு வெட்டி முதல் செருப்பு தைப்பவன் முதல் சாயா பண்ணியவன் முதல் ஒரு நாட்டின் தலைவராக ஆகியிருக்கிறார்கள். படிக்காத ஒருவன் உலகத்திலே பாதி இதை கண்டுபிடித்து போய் கொண்டிருக்கிறார். அத்தனை பேரிடம் கேட்டாலும் அவர்கள் ஒரு தாயை தான் சொல்லுகிறார்கள். இதையும் மிஞ்சி போனால் விளையாட்டுத் துறையில் புகழ் பெற்று இன்று துளைப்பவர்கள் அத்தனை பேரும், மெஸ்ஸி முதல் ரொனால்டோ வரை தன்னுடைய தாயை தான் சொல்கிறார்கள். நான் உணவுக்கு வழி இல்லாமல் நாங்கள் இருந்தபோது என்னுடைய தாய் வேலை செய்து எனக்கு காலணி வாங்கி கொடுத்தாள் என்று சொல்லுகிறார்கள். நான் இன்று வேர்ல்டு கப்பில் வெற்றி பெற்றவர்களை பற்றி சொல்லவில்லை என்று நினைக்காதீர்கள். ஆனால் அவர்கள் அது இன்றைய வேர்ல்டு கப் ஆட்டம் என்பது ஒரு மறைமுகமான ஒரு இதாக இருக்கின்றன, ரகசியங்கள் இருக்கின்றன. அவர்கள் அடுத்த வேர்ல்டு கப்பில் விளையாடுவார்கள் என்பதே சந்தேகம்தான். மெரடோனாவுக்கு நடந்ததுதான் அவர்களுக்கும் நடக்கப் போகிறது. இந்த அன்னையை சொல்லுகிறார்கள். ஆம், விபிலியத்திலே நாம் அன்னையை பற்றி நாம் பார்ப்போம் என்றால் அழகாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கானாவூர் திருவிழாலே ரசம் தீர்ந்தவுடன் அந்த அன்னை தன்னுடைய மகனை பார்த்து இவர்களுக்கு உதவி செய்ய என்று சொல்கிறாள். ஆனால் இறைவாள் மனித சுபாவத்திலே இருக்கிறார் இறைவன். அவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. தன்னுடைய நேரம் வரவில்லை அம்மா என்று சொல்கிறார். ஆனால் அந்த அன்னைக்கு தெரியும் தன்னுடைய மகனின் இறைவாழ்வு, அந்த இறை சக்தி இன்றுதான் வெளிப்பட போகிறது. இன்று முதல் அவளுடைய இறை வாழ்க்கை தொடர போகிறது என்று தெரியும். அதை உணர்ந்தால் அன்று அவள் தொடங்கி வைக்கிறாள். இறைவனுடைய வாழ்க்கையிலே கூட ஒரு அன்னை தான் முதல் புதுமையை செய்ய வைத்து அவருடைய முதல் இறை வாழ்க்கையை தொடங்கி வைக்கிறாள். அப்படி என்றால் அந்த அன்னைக்கு இறைவன் அந்த 5 பஞ்சபூதங்களும் கொண்ட அந்த கடவுள் என்ற சக்தி, அந்த மரியை என்ற பெண் உருவத்திலே இருக்கிற அந்த ஆத்மாவுக்கு அந்த எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்பதை தான் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அன்று அவர் அன்னை சொன்னவுடன் தட்ட முடியாமல் அவர் நேரம் வரவில்லை என்று சொன்னவர் பொதுமைகளை செய்கிறார் இறைவனிடம் வேண்டி. அப்படி என்றால் அந்த அன்னை மீது இயேசு கிறிஸ்து எவ்வளவு அன்பும் பாசமும் பணிவு வைத்திருந்தார் என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும். கடவுளுக்கே தெரியாதா வாழ் என்று கேட்டால் இறைவன் இயேசு கிறிஸ்து பற்றி இன்று அதிகமானவர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள், ரிசர்ச் செய்கிறார்கள். அவர்கள் சொல்லும் ஒரு கருத்து, இயேசு கிறிஸ்து இறக்கும் வரை அவர் பயந்த சுபாவத்துடன் இருந்தார், மரணத்தை பற்றி பயந்த எண்ணங்களுடன் இருந்தார் என்று சொல்கிறார்கள். முழுக்க அவர்
மனிதனாகவே இருந்தார், ஆனால் இறைசக்தி அவரிடம் இருந்தது. அதனால் தான் அவர் மரணத்தை காண வேண்டும் என்பதற்காக அன்று 12 மணியில் ஜெபம் பண்ணும்போது அவருக்கு இரத்த வேர்வை வேற்று ஓடுகிறது. மார்த்தாலும் மரியாளும் தன்னுடைய தம்பி இறந்து விட்டான் என்று சொல்லும் போது அவர் அழுகிறார். ஆனால் இறைவன் ஏன் அழ வேண்டும்? அவர் மனித சுபாவத்திலே இருந்தார் என்பதை அங்கே காமிப்பதற்காக தான் அந்த ஒரு இது. மனிதனாகவே வாழ்ந்தார். அதனால்தான் கடைசி நேரத்தில் தன்னுடைய தாயை பார்க்கிறார். எல்லாம் அறிந்தும் தன்னுடைய தாய் தன்னை பெருமைப்படுத்தவில்லை, தன்னை மீட்பெடுத்தவில்லை. ஆனால் முதலில் இருந்து கானாவூரில் இருந்து கடைசி வரைக்கும் அந்த தாய் தன்னுடைய பயணத்திலே பின்னே தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை பார்த்து பரிதாபப்பட்டு இறக்கப்பட்டு தன்னுடைய கடைசி முடிவு நேரத்தில் கூட அந்த தாய்க்கு அன்பான ஒரு நல்ல ஒரு மகனை போன்ற ஒருவரை கொடுக்கிறார். அதனால்தான் இதோ உன் தாய் என்று அவர் கையை காட்டுகிறாள். ஆனால் பிற சபையினர் என்று சொல்லுவார்கள் அதை வேறு மாறியா என்று. விவிலியத்தை மாற்றி மாற்றி பேசலாம் நம்முடைய இருக்க. ஆனால் விவிலியத்தை எவன் ஒருவன் பேசக்கூடாத வார்த்தைகளால் பேசுகிறானோ அவன் பெரும் பாவம் செய்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பேச்சு திறமையாலும் வல்லமையாலும் நகைச்சுவையாலும் சைக்காலஜி மூலம் மக்களை மயக்குவதற்காக எப்படி நாளும் விவிலியத்தை எடுத்து பேசலாம் என்ற ஒரு நிலை இருக்கின்றது இன்று. ஆனால் உண்மையான இதை நம்ம நல்ல ஒரு கண்ணோட்டத்தோடு பார்த்தோம் என்றால் அங்கு மரியாளுக்கு ஜீசஸுக்கு உகந்த சமநிலைதான் அங்கு விவிலியத்திலே இருக்கிறது. இப்படி அன்னையின் பெருமையை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த உலகத்தில் இருக்கிற வான முதல் கீழே வரை அத்தனை இயற்கைகளுக்குமே 99% பெண்ணின் பேய் தாயின் என்று தான் பெயரை தான் வைத்திருக்கிறான். கங்கை முதல் காவேரி வரை பெண் பெயரில் தான் இருக்கின்றன.